ஹலோ மை டியர் டிராமா லவர்ஸ், வெல்கம் பேக் டு எம் டிராமா கிளிம். இந்த வீக் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற பிரைட்ஸ் ரிவெஞ்ச் அந்த டிராமாவோட பார்ட் 4 தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். சோ வாங்க கைஸ், நம்ம என்ன கதைக்குள்ள போகலாம். கடைசியா அந்த மாஃபியா ஜின்னை போய் பாக்குறப்ப அந்த இடத்துல நம்ம ஹீரோ மாதிரியே ஒருத்தர் இருக்கிறத நம்மளுக்கு காமிச்சிருப்பாங்க. பட் இந்த விஷயத்தை பத்தி நம்ம ஹீரோனுக்கு எதுவுமே தெரியாது. அதுக்கடுத்து நம்ம ஹீரோயின் அப்படியே அவளோட வீட்டுக்கு போய் அந்த ஆன்சான் கிட்ட புதுசா உன்னோட பிசினஸ்க்கு ஒரு கிளைண்ட் ஒருத்தவர் கிடைச்சிருக்காரு அப்படின்னு சொல்லலான்னு போவாளா. ஆனா அந்த இடத்துல அந்த குவான் வழிமறைச்சு என்ன விஷயம் சொல்லணுமோ அதை நீ என்கிட்ட சொல்லு, நானே சொல்லிடுறேன் அப்படின்பா. நம்ம ஹீரோயினும் வசதியா போச்சு அப்படின்ட்டு, இல்ல அந்த மாஃபியா ஜின்னுக்கு லோடா டிம்பர் மரம் வேணுமா, அதை நம்ம கிட்ட அவர் வாங்குறதுக்கு ரெடியா இருக்காரு, இத பத்தி நான் ஆன்சான் கிட்ட சொல்லணும் அப்படின்பா. ஆனா அந்த குவான் ரொம்ப விவரமா நான் இதை பத்தி அவன் கிட்ட சொல்லிக்கிறேன் அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் அந்த பக்கமா போன கெடுத்து இவளும் இவங்க அப்பாவும் இந்த கிளைண்ட் தேடி கண்டுபிடிச்ச மாதிரி ஆன்சான் கிட்ட இப்ப இந்த மாஃபியா ஜின்னை பத்தி சொல்லுவா. இதை கேட்டோன்னு இந்த ஆன்சானும் ரொம்ப பெரிய ஆர்டரா இருக்கே அப்படின்ட்டு சந்தோஷத்துல எதை பத்தியும் விசாரிக்காம இந்த டீலுக்கு ஓகே சொல்ற மாதிரி ஆயிருவான். இப்ப இதை பத்திலாம் அந்த ஆன்சான் அவனோட வேலை பாக்குறவங்க கிட்ட பேசிக்கிட்டு இருக்கப்ப அங்க இருக்கிற சில பேர் நம்ம இவ்வளவு பெரிய ஆர்டர் எடுக்க போறது ரொம்ப சந்தோஷம் தான், அதே மாதிரி இப்ப நம்ம சிட்டில டேங்குன்னு சொல்லி ஒரு பெரிய பணக்காரர் ஒருத்தவர் வெளிநாட்டுல இருந்து வந்திருக்காரு, அவருமே இங்க ஏதோ ஒரு பிசினஸ் பண்ண போறாரா, நம்ம மட்டும் அவர் கூட கை கோர்த்து அந்த பிசினஸ் சேர்த்து பண்ணோம்னா இன்னும் நம்ம நிறைய ப்ராஃபிட் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் அங்க வேலை பாக்குறவங்க சொல்லுவாங்க. இதை கேட்டோன்னு இந்த ஆன்சான் இப்ப அப்படியே பேராசையில அப்பனா அந்த ஆள் கூட நம்ம கண்டிப்பா பார்ட்னர்ஷிப் வச்சே ஆகணும், அவர் வெளிநாட்டுல இருந்து தானே வந்திருக்காரு, அப்ப அவருக்கு தங்குறதுக்கு இடம் இருக்காது, சோ அவரை நம்ம வீட்டுக்கு இன்வைட் பண்ணி நம்ம கூட வச்சு பிசினஸ் பார்ட்னர் ஆக்கிடணும் அப்படிங்கிற மாதிரி யோசிப்பான். இதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினை தான் காட்டுவாங்க. அவன் இந்த ஆன்சானோட வேலையாட்கள் கிட்ட எல்லாம் போய் நீங்க இந்த லோட எல்லாத்தையுமே கடல் வழியா கொண்டு வரதான் சீக்கிரமா வந்து சேரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி தண்ணி இருக்கிற ரூட்லயே கொண்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி அங்க இருக்க அவங்ககிட்ட எல்லாம் அவ காசு கொடுத்து கரெக்ட் பண்ணிடுவா. சோ இந்த ஐடியாவை வச்சு நம்ம ஹீரோயின் ஏதோ ஒரு பெரிய பிளான் போடுற மாதிரி நம்மளுக்கு தெரியும். இன்னொரு பக்கம் அந்த ஆன்சானை தான் காட்டுவாங்க. அந்த புதுசா வந்திருக்க பணக்காரனை எப்படியான்னு கரெக்ட் பண்ணுங்கிறதுக்காக அவனோட வீட்டுக்கே தங்குறதுக்கு கூப்பிட்டுருப்பானா. இப்ப அந்த பணக்காரன் டேங்க் மூஞ்ச பார்த்தனையும் நம்ம ஆன்சானோட மூஞ்சி டோட்டலா மாறிடும். என்னன்னு பார்த்தா இங்க வந்திருக்கவன் அப்படியே அச்சசலா நம்ம ஹீரோயினோட ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட் மாதிரியே இருப்பான். இதனால அந்த ஆன்சான் ஒரு மாதிரி குழம்பி போயிருவான். இது உண்மையில அந்த பணக்காரன் டேங்க் தானா இல்ல நம்ம தம்பியா இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி லைட்டா கன்ஃபியூஸ் ஆவான். இந்த ஷாக் இவனுக்கு மட்டும் இருக்காது, அந்த வீட்டுல இருக்கிற மித்த எல்லாருக்குமே இருக்கும். இது உண்மையிலே அந்த பணக்காரனா இல்ல செத்து போன அந்த ஆன்சானோட தம்பியா அப்படிங்கிற மாதிரி. ஆனா இந்த இடத்துல கரெக்டா நம்ம ஹீரோயின் மட்டும் இருந்திருக்கவே மாட்டா. அவளுக்கு இப்படி ஒரு விஷயம் நடக்குதுன்னு கூட தெரியாது. சோ இத பத்தி எதுவுமே தெரியாத நம்ம ஹீரோயின் வழக்கம் போல அவளோட ரூமுக்கு போய் குளிக்கலான்ட்டு போவா. அங்க பார்த்தா அவ பாத்ரூம்ல ஏதோ பிரச்சனைன்னு சொல்லி பிக்சிங் வேலை நடந்துகிட்டு இருக்குமா. சரி பேசாம நம்மளோட ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட் ரூம்ல போய் குளிப்போம் அப்படின்ட்டு அங்க போயிருவா. அங்க இப்ப குளிச்சுக்கிட்டு இருக்கப்ப கரெக்டா அந்த பணக்காரன் டேங்க் அந்த இடத்துக்கு வந்துருவான். இவனை பார்த்துட்டு நம்ம ஹீரோனுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணணும்னு தெரியாது. ஒருவேளை இது நம்மளோட ஹஸ்பண்டோ அப்படிங்கிற மாதிரி கன்ஃபியூஸ் ஆகி பாத்துக்கிட்டு இருப்பா. ஆனா இந்த டேங்க் நம்ம ஹீரோயினை பார்த்தனையும் யாரு பொண்ணு நீ இந்த ரூம்ல என்ன பண்ற அப்படிங்கிற மாதிரி ஆச்சரியமா கேட்பானா. சோ இதுலயே நம்ம ஹீரோயின் கண்டுபிடிச்சிருவா, ஓகே இது நம்ம ஹஸ்பண்ட் கிடையாது வேற யாரோ அப்படின்ட்டு. அதெல்லாம் இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் நீ என்ன இந்த ரூம்ல பண்ணிக்கிட்டு இருக்க, நான் குளிச்சுக்கிட்டு இருக்கிறது உன் கண்ணுக்கு தெரியலையா, அங்கிட்டு திரும்பி நில்லு அப்படிங்கிற மாதிரி திட்டிக்கிட்டு இருப்பா. ஆனா இந்த டேங்கும் சாதாரணமான ஆள் கிடையாது போல. அவன் இப்ப அப்படியே இந்த ரூம் எனக்குன்னு கொடுக்கப்பட்ட ரூம், நீ தான் அந்த இடத்துல தேவையில்லாம இருக்க, சோ நீ தான் வெளியே போகணும் அப்படிங்கிற மாதிரி சண்டை போட்டுக்கிட்டு இருப்பான். கடைசியில நம்ம ஹீரோயின் தான், இங்க பாரு இப்ப சண்டை போடுறதுக்கு நேரம் இல்ல, தயவு செஞ்சு எனக்கு அந்த பாத்ரூம் மட்டும் எடுத்து கொடுத்துட்டு கொஞ்சம் திரும்பி நிக்கிறியா, நான் இங்க இருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பா. ஆனா அப்பன்னு பார்த்து கரெக்டா அந்த ஆன்சான் இந்த ரூம்குள்ள வந்துருவான். ஆனா நல்ல வேலை அவன் இந்த ரூமுக்கு கொஞ்சம் தள்ளி தான் நிப்பான். இவங்க ரெண்டு பேரும் பாத்ரூம்குள்ள இருப்பாங்க. அதனால அந்த டேங்க் மட்டும் இப்ப வெளியே வந்து அந்த ஆன்சான் கிட்ட பேசிக்கிட்டு இருப்பானா. அப்ப உள்ள பாத் டப்ல இருந்து ஏதோ சத்தம் கேட்கற மாதிரி இருக்கும். உடனே அந்த ஆன்சான் நான் போய் என்னன்னு பாக்குறேன் அப்படின்ட்டு போவான். ஆனா நடுவுலயே அந்த டேங்க் ஸ்டாப் பண்ணி அது ஒண்ணும் இல்ல, அது ஒரு கியூட்டான பூனை, அது அங்கேயே இருந்துக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். சோ இவன் சொல்றதுலே தெரியுது நம்ம ஹீரோயினை இவனுக்கு ஃபர்ஸ்ட் பார்த்த உடனே பிடிச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி. ஆனா இப்படி இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கப்ப இந்த இடத்துக்கு ஒரு வேலைக்காரி வந்து மேடம் இங்க தான் குளிக்கிறதா சொன்னாங்க, அவங்களுக்காக நான் வேற ஒரு ட்ரெஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்ட்டு வருவா. இதை கேட்டோன்னு இந்த ஆன்சானுக்கு ஒரு மாதிரி சந்தேகம் ஆயிரும், ஒருவேளை உள்ள இருந்து வந்த சத்தம் நம்ம ஒய்ஃபோட தான் இருக்குமோ அப்படின்ட்டு. அதனால இவன் செக் பண்றதுக்கு முன்னாடியே அந்த டேங்க் அப்படியே உங்க ஒய்ஃப் இங்கேயா குளிச்சுக்கிட்டு இருக்காங்க, எனக்கு இங்க யாரும் இருந்த மாதிரி தெரியலையே, நீங்க வேணா உள்ள போய் பாத்துக்கோங்க அப்படிம்பானா. அதனால இந்த ஆன்சான் இதை பெருசா எடுத்துக்காம நீ தான் ட்ரெஸ்ஸை மாத்தி கொண்டு வந்திருப்பான்னு நினைக்கிறேன், வேற எங்கேயான்னு குளிச்சுக்கிட்டு இருப்பா போ அப்படின்ட்டு அந்த வேலைக்காரி அனுப்பிச்சு விட்டுருவான். அப்ப கரெக்டா நம்ம ஹீரோயின் பின்வாசல் வழியா அந்த ரூம் விட்டு வெளியே போயிட்டு இப்ப திரும்பி ஃபர்ஸ்ட் டைம் இந்த ரூம்குள்ள வர மாதிரி வருவாளா. இவதான் ஏற்கனவே இந்த டேங்க பாத்துட்டாலே தன்னோட ஹஸ்பண்ட் மாதிரி இருக்கான் அப்படின்ட்டு. ஆனா இந்த விஷயம் அந்த ஆன்சானுக்கு தெரிஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக ஏதோ தடவை அந்த டேங்க பாக்குற மாதிரி இவர் பார்க்க உன்னோட தம்பி மாதிரியே இருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஆன்சான் கிட்ட நடிச்சுக்கிட்டு இருப்பா. அதுக்கடுத்து இப்ப வந்திருக்கிற கெஸ்ட் நல்லா கவனிக்கணுங்கிறதுக்காக அந்த டேங்குக்கு ஒரு ஸ்பெஷலான டின்னர் ரெடி பண்ணி இப்ப கொடுத்துக்கிட்டு இருப்பாங்களா. அப்ப அந்த டின்னர் நடக்கிற இடத்துல இந்த ஆன்சான் அந்த டேங்குக்கு வரிசையா சரக்கா ஊத்தி ஊத்தி கொடுத்துக்கிட்டே இருப்பான். இதை பாக்குறப்ப நம்ம ஹீரோயின் கன்ஃபார்ம் பண்ணிருவா, இது கண்டிப்பா நம்ம ஹஸ்பண்டா இருக்க வாய்ப்பே கிடையாது, ஏன்னா அவன் கொஞ்சம் குடிச்சாவே அவனுக்கு அலர்ஜி மாதிரி வந்துரும் அப்படிங்கிற மாதிரி இவ ஒரு பக்கம் யோசிச்சுக்கிட்டு இருப்பா. இன்னொரு பக்கம் அந்த ஆன்சான் எதுக்காக இவனுக்கு இப்படி சரக்கா ஊத்தி கொடுத்துக்கிட்டு இருப்பானா, ஏன்னா அவனுக்குமே இப்ப கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் இது தன்னோட தம்பியா இல்ல அந்த டேங்கா அப்படின்ட்டு. அதனாலதான் வரிசையா சரக்கா ஊத்தி கொடுத்துட்டே இருப்பான். ஆனா கடைசியில எவ்வளவு குடிச்சாலும் அந்த டேங்குக்கு கொஞ்சம் கூட அலர்ஜி ஆயிருக்கவே ஆயிருக்காது.
அதனால அந்த ஆன்சானுமே ஓ நம்ம தான் தேவையில்லாம கன்ஃபியூஸ் ஆயிட்டோம், இது கண்டிப்பா நம்ம தம்பியே கிடையாது அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணிடுவான். அதுக்கடுத்து இப்ப டின்னர் முடிஞ்சிருமா, இந்த ஆன்சானும் இந்த டேங் மட்டும் தனியா சில பிசினஸ் பத்தி பேசணும்ட்டு ஒரு ரூம்ல உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோனுக்கு இவங்க ரெண்டு பேரும் உள்ள தனியா என்ன பேசிக்குவாங்க. அது மட்டும் இல்லாம இந்த டேங் பெரிய பணக்காரன், அவன் மட்டும் கண்டிப்பா இந்த ஆன்சான் கூட பிசினஸ் பண்ணிடவே கூடாது, ஏன்னா அப்படி ஆயிருச்சுன்னா நம்ம பிளானுக்கே அது பெரிய பேக் ஃபயர் ஆயிருமே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு அவங்க பேசிக்கிட்டு இருக்க ரூமுக்கு வெளியே இருந்து ஒட்டு கேட்டுக்கிட்டு இருப்பாளா. அப்பன்னு பார்த்து கரெக்டா அந்த வழியா அந்த ஜி வந்துருவா. அவ இப்படி நம்ம ஹீரோயின் வெளியே நின்று ஒட்டு கேட்டுக்கிட்டு இருக்கிறத பார்த்த உடனே வீம்புக்குன்னு நம்ம ஹீரோயின் பேரை சொல்லி கத்தி நீ என்ன ரூமுக்கு வெளியே நின்று பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்பா. இது வந்து ரூம்குள்ள இருக்கிற ஆன்சானுக்கு கேட்டுரும். அதனால அவன் இப்ப சந்தேகமா வெளியே வந்து நீ எதுக்கு இங்கேயே நின்னுக்கிட்டு இருக்க அப்படின்ட்டு நம்ம ஹீரோயினை கொஸ்டின் பண்ணுவான். நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி பதட்டம் ஆயிட்டு இல்ல நீங்க ரெண்டு உள்ள பேசிக்கிட்டு இருந்தீங்கல்ல, அதான் உங்களுக்கு டீ கொண்டு வரலாம்னு நினைச்சேன் அப்படின்லாம் சொல்லி பாப்பா. ஆனா அப்பயே அந்த ஆன்சான் நான் தான் உங்ககிட்ட டீ கேட்கவே இல்லையே அப்படிங்கிற மாதிரி அவளை மடக்கிற மாதிரி கேள்வியா கேட்டுட்டு இருப்பான். ஆனா அன்னார் அந்த டேங்க் வெளியே வந்து இல்ல நான் தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எனக்கு டீ குடிக்கணும் போல இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன், அதை மைண்ட்ல வச்சுதான் உங்க ஒய்ஃப் கொண்டு வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினை காப்பாத்துற மாதிரி அவன் பேசுவான். சோ இவன் நடந்துக்கிறதுலே நல்லா தெரியுது இந்த டேங்குக்கு நம்ம ஹீரோயினை பார்த்த உடனே பிடிச்சு போச்சு. பட் ஆனாலும் அந்த ஆன்சானுக்கு ஒரு மாதிரி இப்ப சந்தேகம் அதிகமாயிரும். என்னது நம்ம ஒய்ஃப் கிட்ட நம்ம ஏதாவது ஒரு கேள்வி கேட்டா அவன் சப்போர்ட்டுக்கு வர மாதிரி வரானே, இதுல ஏதோ தப்பு இருக்கே, ஒருவேளை அது உண்மையிலே டேங்க் அல்லாம என்னோட தம்பியா இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி யோசித்தவன் அவனோட வேலைக்காரன் கிட்ட சொல்லி ஸ்பெஷலா ஒரு ஃபுட் ஒன்று ரெடி பண்ண சொல்லுவான். அதுக்கடுத்து இப்ப அந்த சாப்பாடு எடுத்துட்டு போய் அந்த வேலைக்காரன் அந்த டேங்கு கிட்ட கொடுத்து இது ஸ்பெஷலான ரொட்டி, இது உங்களுக்காகவே ரெடி பண்ணது அப்படின்னு சொல்லி கொடுப்பானா. அந்த டேங்குமே எதை பத்தி யோசிக்காம அப்படியே அதை சாப்பிட ஆரம்பிச்சிருவான். ஆனா இதை சாப்பிட்டுமே அவனுக்கு எதுவுமே பண்ணாதா. இதை வந்து நான்சன் பக்கத்துல நின்று பாத்துக்கிட்டு இருப்பான். என்னன்னா இந்த சப்பாத்திக்கு மேலேயே பீனட் பட்டரை தடவி வச்சிருந்திருப்பாங்க போல. இவனோட தம்பிக்கு பீனட்னாவே அலர்ஜி. சோ இந்த சப்பாத்தி அந்த டேங்க் சாப்பிட்ட உடனே அவனுக்கு ஏதாவது அலர்ஜி ரியாக்ஷன் வந்திருந்தா இது தன்னோட தம்பின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அவன் நினைச்சிருப்பான். ஆனா அப்படிப்பட்ட எந்த ஒரு சம்பவமும் இங்க நடந்திருக்காது. சோ வழக்கம் போல அந்த ஆன்சன் நம்ம தான் தேவையில்லாம கன்ஃபியூஸ் ஆகிறோம், இது அந்த பணக்காரன் டேங்க் தான் அப்படிங்கிற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்குவான். ஆனா இதுவே அந்த சப்பாத்தியை சாப்பிட்டுக்கிட்டு இருக்க அந்த டேங்க தான் காட்டுவாங்க. அவன் அப்படியே மனசுக்குள்ளேயே உன் பிளான் என்கிட்ட எல்லாம் கண்டிப்பா பழிக்காது அப்படிங்கிற மாதிரி யோசித்துக்கிட்டு இருப்பான். நம்மளுக்கே இந்த இடத்துல ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் ஆயிரும், இது டேங்கா இல்லனா அந்த ஆன்சனோட தம்பி ஆனா அப்படிங்கிற மாதிரி. அதுக்கடுத்து அப்படியே இங்க சீன் கட் பண்ணி வழக்கம் போல நம்ம ஹீரோயின் அந்த ஆன்சனோட வேலைக்காரங்க கிட்ட தான் பேசிக்கிட்டு இருப்பா. அப்ப அந்த வேலை பாக்குற பையன் மேடம் நீங்க சொன்ன மாதிரி எல்லா மரத்தையுமே நாங்க தண்ணி வழியா தான் டிரான்ஸ்போர்ட் பண்ணோம், நம்ம நினைச்ச மாதிரியே பெரிய புயல் வந்து எல்லா மரமும் இப்ப நனைஞ்சு போயிருச்சு அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்லிக்கிட்டு இருப்பான். அந்நேரம் கரெக்டா அந்த டேங்குமே அந்த இடத்துக்கு வந்துருவான். அவன் இந்த ஊருக்கு புதுசுங்கிறனால அந்த இடத்தைய அப்படி சுத்தி சுத்தி போட்டோ எடுத்துக்கிட்டு இருப்பான். இவனை பார்த்த நம்ம ஹீரோயின் இவன் என்ன இந்நேரத்துல இங்க பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்ட்டு அவனுக்கே தெரியாம பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு போவாளா. பட் அதை அவன் பாத்துருவான். அவன் இப்ப அப்படியே டக்குட்டு நம்ம ஹீரோயின் கையை பிடிச்சி இழுத்து நீங்க எதுக்கு என்னவே ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு கேட்பான். அதுக்கு நம்ம ஹீரோனுக்கு என்ன பதில் சொல்லணும்னே தெரியாதா. அப்ப அந்த டேங்க் அப்படியே நான் கேள்விப்பட்டேன் உங்களோட ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட் அப்படியே பார்க்க என்ன மாதிரியே இருப்பானாமே, அதனால கன்ஃபியூஸ் ஆகி என் பின்னாடி வந்துட்டீங்களா, அது மட்டும் இல்லாம உங்க ஊர்ல எல்லாம் பெருசா கலாச்சாரம்னு சொல்லி பேசிக்குவீங்க, அதே எப்படி உங்க ஹஸ்பண்ட் இறந்து போனோனையும் அவரோட அண்ணனையே நீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னு எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி இவன் கொஞ்சம் இன்சல்ட் பண்ற மாதிரி பேசுவானா. இதனால நம்ம ஹீரோன் அப்படியே கடுப்பாய் போய் என் வாழ்க்கையில என்ன நடந்துகிட்டு இருக்கு, நான் என்ன பண்ணலான்ட்டு முடிவுல இருக்கேன்ட்டு தெரியாம நீங்க என்ன பத்தி பேசாதீங்க அப்படின்பா. அதுக்கு உடனே அவனும் அப்ப நீங்க ஏதோ ஒரு பிளான் வச்சிருக்க மாதிரி தெரியுதே அப்படின்பானா. ஐயோ எங்க இவன் கிட்ட மாட்டிக்க போறோமோ அப்படிங்கிற பயத்துல இல்ல நான் தேவையில்லாம ஏதோ ஒரு குழப்பத்துல உங்களை கத்திட்டேன், நீங்க இந்த ஊருக்கு புதுசு தானே, உங்களுக்கு நான் இந்த ஊர் சுத்தி காட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு ஐஸ் வைக்க ட்ரை பண்ணுவா. சரின்னு சொல்லிட்டு அந்த டேங்கோ இப்ப நம்ம ஹீரோயின் கூட அந்த ஊரே அப்படி சுத்தி பாத்துக்கிட்டு இருப்பானா. அப்ப சில இடத்துல எல்லாம் சீனரி சூப்பரா இருக்கும், நீங்க வேணா நில்லுங்க நான் உங்களை வச்சு போட்டோ எடுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த டேங்க் நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்லுவான். நம்ம ஹீரோயினுக்கு இதெல்லாம் பெருசா இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஆனா அப்ப அவன் அன்னைக்கு நான் உங்களை அந்த பாத்ரூம் ஏரியால இருந்து உங்க ஹஸ்பண்டுக்கு தெரியாம காப்பாத்தினேன்ல, அதுக்கு ஒரு சன்மானமா நினைச்சு இப்போ ஒரு போட்டோக்கு போஸ்ட் கொடுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கொஞ்சம் ஜாலியா பேசுவான். அதனால நம்ம ஹீரோனும் பெருசா எதுவும் எடுத்துக்காம சரி ஒரு போட்டோ தானே அப்படின்ட்டு போஸ்ட் கொடுத்துக்கிட்டு இருப்பா. ஆனா அப்ப இவ சிரிக்கிறத பாக்குறதுக்கு அந்த டேங்குக்கு அவ்வளவு பிடிச்சிருக்கும். அதாவது இவனுக்கு ஏற்கனவே நம்ம ஹீரோயின் மேல ஏதோ ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கிற மாதிரி தான் இருந்திருக்கும். இப்ப அது இன்னும் கூட்டிட்டே போற மாதிரி நம்மளுக்கு காட்டுவாங்க. இதுவே இன்னொரு பக்கம் அந்த ஆன்சானை தான் காட்டுவாங்க. அவனுக்கு இப்போ அவனோட லோடு எல்லாமே தண்ணியில விழுந்து ஒரு மாதிரி நனைஞ்சு போச்சு அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சிருமா. உடனே அந்த குவான் கிட்ட தான் போய் உங்க அப்பா தான் இந்த பிசினஸ் ரொம்ப நாள் பண்ணிக்கிட்டு இருக்காருல, அவர்கிட்ட போய் ஏதாவது ஹெல்ப் கேளு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். ஆனா அதுக்கு அந்த குவான் எனக்கு தெரிஞ்சு இந்த விஷயத்துல நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரே ஆளு அந்த பணக்காரன் டேங்க் தான், ஏன்னா அவனுக்கு இந்த மாதிரி பிசினஸ்ல நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் அப்படின்ட்டு இப்ப அவன் கிட்ட போய் பேச சொல்லுவா. சரின்னு சொல்லிட்டு இந்த ஆன்சானும் இந்த டேங்க் கிட்ட போய் பேசுவான். அதுக்கு அந்த டேங்க் ஃபர்ஸ்ட் எதுக்கு அவசரப்படுறீங்க, திரும்பி வேணா இன்னொரு பேட்ச் ஆஃப் லோட ஏத்தி அந்த கிளையண்ட்டுக்கு அனுப்பிச்சிடலாம்ல அப்படிங்கிற மாதிரி சிம்பிளா சொல்லுவான். ஆனா இந்த ஆன்சான் தான் ஒரு மாதிரி பயந்துகிட்டே உங்களுக்கு புரியல, நான் இந்த ஆர்டரை வாங்கினதே ஒரு பெரிய மாஃபியா கிட்ட இருந்து, அவன் சொல்றப்ப எனக்கு டைமுக்கு மரமெல்லாம் வந்து சேரணும் அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னான். இப்ப போய் நான் அவன் கிட்ட எக்ஸ்ட்ரா டைம் கேட்டேன்னா அவன் கண்டிப்பா என் கை காலையாண்டு எடுத்துருவான், அந்த மாதிரி இவன் பயந்து பேசிக்கிட்டு இருப்பான். உடனே இப்ப அந்த டேங்கும் இவனுக்கு
ஹெல்ப் பண்ற விதமா சரி எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான், அவனுமே டிம்பர் பிசினஸ் தான் பண்ணிக்கிட்டு இருக்கான், வேணா அவன் கிட்ட சொல்லி இன்னொரு லோட அப்படி அந்த ஜின்னுக்கு இறக்க சொல்லலாம். ஆனா அதுல என்ன ஒரு பிரச்சனைனா நீங்க நார்மலா கொடுத்த ரேட்டை விட ஒரு 5 டைம்ஸ் ஹையரா என்னோட ஃப்ரெண்டுக்கு நீங்க கொடுக்குற மாதிரி இருக்கும். அதுக்கு உங்களுக்கு ஓகேனா நான் இப்பே என் ஃப்ரெண்டு கிட்ட பேசிடுவேன் அப்படிங்கிற மாதிரி அந்த டேங்க் சொல்லுவான். உடனே அந்த ஆன்சானோ பணமெல்லாம் எனக்கு பெரிய விஷயமே கிடையாது, நீங்க இப்பயே உங்க ஃப்ரெண்டு கிட்ட பேசிருங்க அப்படின்றவான். இந்த விஷயம் வந்து நம்ம ஹீரோனுக்கும் தெரிய வந்துருமா. அவ ஒரு மாதிரி அப்செட் ஆயிருவா. சே நான் போட்ட பிளானே வேற, இந்த ஆன்சானை எப்படியா ஜின்னு கிட்ட மாட்டி விடலாம்னு நினைச்சேன், ஆனா அந்த டேங்க் நடுவுல வந்து எல்லாத்தையும் கெடுத்துட்டானே அப்படிங்கிற மாதிரி அவ ஒரு பக்கம் கடுப்பாயிக்கிட்டு இருப்பா. அப்பன்னு பார்த்து கரெக்டா அந்த டேங்க் அந்த இடத்துக்கு வருவானா. உடனே நம்ம ஹீரோன் ஒரு பிளான போடுவா. இவங்க ரெண்டு பேத்தையும் ஒன்னாவே சேர விடவே கூடாது, எப்படியாண்டு இந்த ஆன்சானுக்கும் டேங்குக்கும் நடுவுல ஏதாவது ஒரு பிரச்சனையை உண்டாக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு இருப்பா. அதனாலேயே இந்த டேங்கு கிட்ட அப்படியே பக்கத்துல நின்று பேசுறது, அது மட்டும் இல்லாம வீம்புக்குன்னு அப்படியே ஸ்லிப் ஆகி விழுக போற மாதிரி விழுக போவா. அந்த டைம் அந்த டேங்க் இவளை டக்குன்னு பிடிச்சிருவானா. ஆனா இது எல்லாத்தையுமே ஒரு ஓரமா நின்று ஆன்சான் பாத்துக்கிட்டு இருப்பான். அதுக்காக தான் நம்ம ஹீரோயின் இவ்வளோத்தையும் பண்ணிருப்பா. ஆனா இதை பார்த்த ஆன்சான் கோவப்படுவான்னு சொல்லி பார்த்தா அவன் அப்படியே கை தட்டிட்டே வந்துட்டு, நல்ல வேலை டேங்க், என் ஒய்ஃபை நீங்க காப்பாத்திட்டீங்க அப்படிங்கிற மாதிரி வெக்கமே எல்லாம் பேசிக்கிட்டு இருப்பான். நம்ம ஹீரோயின் மனசுக்குள்ளே திட்டிக்குவா, அட வெக்கம் கட்டவனே, பணத்துக்காக நீ என்ன வேணாலும் பண்ணுவ போலயே, உன்னோட ஒய்ஃப் கிட்ட ஒருத்தன் க்ளோஸா நின்று பேசிக்கிட்டு இருக்கான், அது உனக்கு பெருசாவே தெரியல தூ அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ள திட்டிக்கிட்டு இருப்பா. ஆனா அந்த டேங்க் கொஞ்சம் புத்திசாலியா இருப்பான் போல. அவன் நம்ம ஹீரோயின் ஏதோ ஒரு விஷயத்துக்காக தன்னை யூஸ் பண்றா அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு, நீங்க என்ன வச்சு ஏதோ ஒரு பிளான் பண்றீங்கன்னு மட்டும் தெரியுது, ஆனா அந்த பிளான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு ரொம்ப க்ளோஸா வந்து சொல்லிட்டு போவான். அதுக்கடுத்து அப்படியே அன்னைக்கு நைட்டு தான் காட்டுவாங்க. இந்த ஆன்சான் செமையா உட்காந்து குடிச்சுக்கிட்டு இருப்பான். அப்ப அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயின் வருவா. அவகிட்ட இப்ப அப்படியே புலம்ப ஆரம்பிப்பான். நான் அந்த டேங்க் கிட்ட எப்படியான்னு காசை கொடுத்து உங்க ஃப்ரெண்டு கிட்ட இருந்து டிம்பரை வாங்கிருங்கன்னு சொல்லிட்டேன், ஆனா இப்ப அந்த ஃப்ரெண்டுக்கு கொடுக்கறதுக்கு என்கிட்ட காசே கிடையாது. இந்த விஷயம் டேங்குக்கு தெரிஞ்சிச்சுன்னா நம்ம கூட அடுத்து பிசினஸ் கூட அவன் பண்ண மாட்டான், நீ வேணா பேசாம உங்க அப்பா கிட்ட சொல்லி கொஞ்சம் காசு ரெடி பண்றியா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் கிட்ட கேட்டுக்கிட்டு இருப்பான். ஆனா நம்ம ஹீரோயின் எப்படி இவனுக்கு ஹெல்ப் பண்ணுவா. அவ உடனே இல்ல உன் தம்பியை கடத்தினப்பயே நாங்க எங்க சொத்தெல்லாம் வித்து அதுக்கு காசு கொடுத்துட்டோம், இப்ப நாங்களே ஒரு மாதிரி பரவாயில்லாம நிலைமையில தான் இருக்கோம் அப்படின்ட்டு அவ ஒரு பிட்ட போடுவா. சோ இப்ப எல்லா வழியும் பிளாக் ஆயிருக்கிறனால என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த ஆன்சன் ஒரு மாதிரி பைத்திய மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருப்பானா. அப்ப நம்ம ஹீரோயின் நம்ம வேணா பேசாம டேங்கு கிட்ட காசு கேட்கலாமா, நீ கேட்டாதானே தப்பா போயிரும், அவர் எனக்கு கொஞ்சம் நல்ல பழக்கம் தான், சொல்ல போனா நானும் அவரு கொஞ்சம் ஃப்ரெண்டு மாதிரி தான் பழகுறோம், நான் வேணா அவர்கிட்ட பணம் கேட்கவா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. ஆனா இப்ப ஏற்கனவே செம போதையில இருக்கிற அந்த ஆன்சானுக்கு இதை கேட்டோன்னு செமையா ட்ரிகர் ஆயிரும். என்னது நீ அவனும் ஃப்ரெண்டு மாதிரி பழகிக்கிட்டு இருக்கீங்களா, இன்னைக்கு காலையில தான் பார்த்தேனே எவ்வளவு க்ளோஸா நின்று பேசிக்கிட்டு இருக்கீங்க, என்னை ஏமாத்தலாம் நீ நினைக்கிறியா, உனக்கு இந்த காலம் பூராவும் நான் மட்டும் தான் இருக்கேன், என்னன்னாலும் நீ ஏன் கூட தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை போட்டு அடிக்க ஆரம்பிச்சிருவான். பாவம் அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோனோட மூஞ்ச பார்த்தா அப்படி வீங்கி இருக்கும். ஆனா அப்ப அந்த ஆன்சன் அப்படியே சர்வசாதாரணமா வந்து என்ன மன்னிச்சிரு, நேற்று குடி போதையில இருந்தனால உன்னை அப்படி அடிச்சிட்டேன் அப்படின்ட்டு சிம்பிளா சாரி கேட்டுருவான். அதுக்கடுத்து வழக்கம் போல அந்த டேங்க் இப்ப இந்த ஊரே சுத்தி பாக்குறதுக்காக திரும்ப நம்ம ஹீரோனை தான் கூட்டு போவானா. அப்ப நம்ம ஹீரோனோட கையில மூஞ்சிலெல்லாம் அடிபட்டு இருக்கதை அவன் பாத்துருவான். சோ இதுக்கெல்லாம் காரணம் அந்த ஆன்சான் தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அடுத்து கொஞ்ச நேரத்திலேயே போய் அந்த டேங்க் அந்த ஆன்சான் கூட செமையா சண்டை போடுவான். என்னடா இது இப்படி தைரியமா சண்டை போடுறானே அப்படின்னு பார்த்தா, நான் பாக்ஸிங் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு, பிராக்டிஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி ஆன்சானை கூப்பிட்டு தான் இந்த அடி அடிச்சு எடுத்திருப்பான். ஏன்னா டைரக்டா சட்டை போட்டா தேவையில்லாம இன்னும் நிறைய பிரச்சனை வரும் அப்படிங்கிறதுக்காக அந்த டேங்க் இப்படி பண்ணிருப்பான். அதுக்கடுத்து பணமே இல்லாம இருந்த அந்த ஆன்சான் அவன் பொறுப்புல இருக்கிற சில கடையெல்லாம் அப்படியே வித்து அதுல வர காசை அந்த டேங்கோட ஃப்ரெண்டுக்கு கொடுத்து புதுசா நிறைய லோட இறக்கிடுவான். இந்த விஷயம் தெரிஞ்சிடும் நம்ம ஹீரோன் செம்மையா கடுப்பாவா. அதனால இப்ப அவ ஸ்ட்ரைட்டா அந்த மாஃபியா ஜின்னு கிட்ட போய் அவன் திரும்பி வந்து உங்ககிட்ட அந்த டிம்பர் எல்லாம் டெலிவரி பண்ணாலும் அதை நீங்க அக்செப்ட் பண்ணிக்காதீங்க, அவனுக்கு பெருசா லாஸ் வர மாதிரியே நீங்க பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அவ கேட்டுக்குவா. சோ அதுக்கேத்தாப்லயே அடுத்த நாள் அந்த லோடெல்லாம் அப்படியே ஆன்சான் டெலிவரி பண்றப்ப இது என்ன குவாலிட்டியே இல்லாத உட்டா இருக்கு, இதெல்லாம் நான் கண்டிப்பா அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டேன், அதனால இதெல்லாம் திரும்பி எடுத்துட்டு போ அப்படின்பா. இதை கேட்டோன்னு ஆன்சானுக்கு இதயமே வெடிச்ச மாதிரி ஆயிரும். அதெல்லாம் முடியாது, நான் தான் சொன்ன டைம்ல டெலிவரி பண்ணிட்டேன்ல, பேலன்ஸ் காசெல்லாம் கரெக்டா கொடுங்க அப்படிங்கிற மாதிரி அவன் எகிரிட்டு வருவான். ஆனா ஆப்போசிட்ல இருக்கிறது யாரு, ஒரு மாஃபியாவாச்சே, அவன் இப்ப அப்படியே அந்த ஆன்சானுக்கு ஒரு எத்து விட்டு நீ என்ன என்கிட்ட எகிரிட்டு வரையா அப்படின்ட்டு அவங்க ஆட்களை வச்சு செமையா அடி வெளுத்து எடுத்துருவான். இப்ப இப்படி அடிச்சது மட்டும் இல்லாம நான் ஏற்கனவே கொடுத்த அந்த அட்வான்ஸ் பணத்தை எனக்கு நீ ட்ரிபிள் மடங்கா திரும்பி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஜின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுருவான். அதனால வீட்டுக்கு வந்த ஆன்சான் அப்படியே அவனோட 3 ஒய்ஃப் கிட்டயும் புலம்பிக்கிட்டு இருப்பான். ஏற்கனவே சுத்தமா கையில காசு இல்ல, இதுல இப்ப இந்த ஜின்னுக்கு வேற புதுசா காசு கொடுக்கணுமா அப்படிங்கிற மாதிரி. அப்போ அந்த ஜி மட்டும் அந்த ஆன்சான் கிட்ட தனியா வந்து, ஹே அதான் உன் தம்பியை கடத்தி நம்ம நிறைய காசு வாங்கணுமே, அதை வச்சு இந்த ஜின்னோட கடனை அடைச்சிடலாம்ல அப்படின்பா. ஆனா அந்த காசை வச்சுதான் இவன் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து ரிலீஸ் ஆகி வெளியே வந்திருப்பான் போல, அதனால இப்ப இவன் கிட்ட சுத்தமா காசு இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பான். அப்ப அந்த ஜி அப்படியே நம்ம ஏன் தேவையில்லாம காசு இல்லைன்னு
சொல்லி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கணும். நம்ம தான் எப்படினாலும் இன்னும் கொஞ்ச நாள்ல அந்த டேங்கோட கோல்டு மைன் பிசினஸ்ல பார்ட்னர் ஆக போறோம்ல. சோ அதனால இப்போதைக்கு இந்த வீட்டோட பொறுப்புல இருக்கிற மிச்ச மீதி கடைகளையும் சேர்த்து வித்துருவோம், அதை வச்சு ஜின்னோட கடனை அடைச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி ஐடியா கொடுப்பா. சரின்னு சொல்லிட்டு அந்த ஆன்சானும் அதே மாதிரி செஞ்சிருவானா. இப்ப இவ கொடுத்த ஐடியானாலதான் இவன் கடன் எல்லாமே ஒண்ணுமே இல்லாம போனனால இந்த ஜியை தான் இவன் ரொம்ப பாராட்டி பேசிக்கிட்டு இருப்பான். அப்ப அந்த ஜி சும்மா இல்லாம, நான் உனக்காக இவ்வளவு பண்ணிருக்கேனே, எனக்காக நீ ஒன்னே ஒண்ணு பண்ணா போதும், லேண்ட் போட்டிருக்க அந்த பேர்ல் நெக்லஸ் எனக்கு வேணும் அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் போட்டிருக்கத கேப்பா. ஆனா நம்ம ஹீரோனுக்கு பழி வாங்குறது மட்டும் தான் முக்கியம், இந்த செயினோ இந்த நெக்லஸோ அதெல்லாம் அவளுக்கு முக்கியமாவே இருக்காது. அதனால இந்த வச்சுக்கோ அப்படின்ட்டு அவ மூஞ்சிலே தூக்கி எறிஞ்சிருவா. ஆனா இங்க நடக்கிற எல்லா விஷயத்தையுமே அந்த டேங்கும் பாத்துக்கிட்டே தான் இருப்பான். அதுக்கடுத்து கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த ஜீக்கு அந்த நெக்லஸ் போட்டக்கடுத்து என்ன இருக்கும்னு தெரியல, அப்படியே மூஞ்செல்லாம் ஒரு மாதிரி அலர்ஜி வந்த மாதிரி ஆயிருமா. அதுக்கு உடனே அவ இந்த இதுக்கு காரணம் எல்லாமே லேண்ட் தான், அவ தான் இந்த நெக்லஸ் என்கிட்ட கொடுக்க மனசு இல்லாம ஏதோ இதுல பாய்சன் தடவி கொடுத்துட்டா அப்படிங்கிற மாதிரி கிளப்பி விட்டுருவா. இதனால கடுப்பாய் போன அந்த ஆன்சர் நம்ம ஹீரோயின் அப்படியே அடிக்கிற மாதிரி வருவான். பட் நல்ல வேலையா அப்ப அந்த டேங்க் தான் நடுவுல ஸ்டாப் பண்ணி, உங்களோட இன்னொரு வைஃபுக்கு வந்திருக்குது அலர்ஜி மட்டும் தான், இதுல எந்த ஒரு பாய்சனும் யாரும் கலக்கல, எனக்கு கொஞ்சம் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் பத்திலாம் தெரியும், நான் இது என்னன்னு பாக்குறேன் அப்படின்ட்டு நம்ம ஹீரோயினுக்காக இப்ப அந்த ஜீக்கு அவன் ஹெல்ப் பண்ணுவான். இந்த டேங்குக்கு இந்த மாதிரி மெடிக்கல் நாலேஜ் எல்லாம் இருக்குன்னு தெரிஞ்ச உடனே நம்ம ஹீரோயின் அப்படியே அவன் கிட்ட போய், எனக்குமே இந்த மெடிசன் ரெடி பண்றது இந்த மெடிக்கலை பத்தி தெரிஞ்சுக்கிறது இதுல கொஞ்சம் ஆர்வம் இருக்கும், நீங்க ஃப்ரீயா இருந்தீங்கன்னா எனக்கு இதை பத்திலாம் சொல்லி கொடுக்குறீங்களா அப்படிங்கிற மாதிரி அவளாவே வாலண்டியரா போய் அந்த டேங்க் கிட்ட பேசிக்கிட்டு இருப்பா. ஆனா இத அந்த ஜி அப்படியே ஒண்ணுக்கு ரெண்டா ஆன்சன் கிட்ட பத்த வைப்பா. என் மூஞ்சி இப்படி ஆனதுக்கு காரணம் வேணா லேனா இல்லாம இருக்கலாம், ஆனா அந்த டேங்க் கிட்ட நடக்கிற விதமே சரியில்லை, இப்ப கூட பாரு 2 பேரும் ரூம்குள்ள தனியா பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஏத்தி விடுவாளா. இதனால அந்த ஆன்சானும் கடுப்பா நம்ம ஹீரோயின் அடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தோட அந்த ரூம்குள்ள போய் பாப்பான். ஆனா அங்க பார்த்தா அவங்க 2 பேரும் ஜஸ்ட் மெடிக்கலை பத்தி படிச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. இதனால உள்ள வந்து பார்த்தவங்களுக்கு பெரிய பல்ப் ஆயிரும். அதனால அந்த ஆன்சான் அப்படியே செம கடுப்பா அந்த ஜியை வெளியே கூட்டு போயிருவான். ஆனா இதெல்லாம் பார்த்த டேங்க் தப்பா புரிஞ்சுக்குவான், நீங்க உண்மையிலேயே என்கிட்ட மெடிசனை பத்தி கேட்கறதுக்காக வந்தீங்க, இல்லனா என்ன வச்சு உங்க ஹஸ்பண்ட பொசசிவ் ஆகணும்னு நினைச்சீங்களா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப க்ளோஸா வருவான். நம்ம ஹீரோயின் உடனே, நீங்க நினைக்கிற மாதிரி நான் உங்களை எந்த ஒரு பிளானுக்கு யூஸ் பண்ணலாம் இல்ல, அதே மாதிரி நான் யாரையும் பொசசிவ் ஆகணும்னு நினைக்கவும் இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவா. ஆனா அப்பயும் அந்த டேங்க் அவன் மனசுக்குள்ள, நீ என்ன வச்சு அந்த ஆன்சான பொசசிவ் ஆக்க நினைக்கிறேங்கிறது எனக்கு நல்லா தெரியுது, ஆனா இதை நான் உன்கிட்ட இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை அப்படிங்கிற மாதிரி இவன் யோசிச்சுக்கிட்டு இருப்பான். இவன் என்னடா சம்பந்தமே இல்லாம இப்படிலாம் யோசிக்கிறான் அப்படின்னு பார்த்தா அடுத்த சீன்லயே நம்ம ஹீரோனோட செத்து போன மாமியாருக்கு ஒரு வேலைக்காரி இருந்திருப்பாள, அவளை போய் இந்த டேங்க் பாப்பான். அந்த வேலைக்காரியும் இப்ப அந்த டேங்க் அப்படியே பிடிச்சுக்கிட்டு, மாஸ்டர் நீங்க திரும்ப வந்துட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி அழுவா. அப்புறம் தான் நம்மளுக்கு உண்மையில ஒரு விஷயம் கிளியரா தெரியும், இவன் டேங்க் எல்லாம் கிடையவே கிடையாது, நம்ம ஹீரோனோட ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட் இவன் தான், அந்த ஆன்சான பழி வாங்கணும் அப்படிங்கிற எண்ணத்துலதான் இந்த வீட்டுக்கே திரும்பி வந்திருப்பான். ஆனா அந்த வேலைக்காரிக்கு இன்னும் ஒரு மாதிரி ஷாக்கிங்கா தான் இருக்கும், நாங்க தான் உங்களோட டெட் பாடியை பார்த்தோமே அப்படின்ட்டு. அப்பதான் நம்ம ஹீரோ எல்லாத்தையும் தெளிவா சொல்லுவான். என்னன்னா இந்த ஆன்சான் இவனை ஃபர்ஸ்ட் கடத்தின உடனே ஒரு பில்டிங்ல தனியா லாக் பண்ணி வச்சிருப்பான். அதே பில்டிங்ல உண்மையிலேயே அந்த டேங்குங்கிற ஆளையுமே யாரோ கடத்தி வச்சிருப்பாங்க. அப்ப நம்ம ஹீரோ தான் அந்த உண்மையான டேங்க அந்த இடத்துல இருந்து காப்பாத்திருப்பான். அந்த டைம் அந்த டேங்க கடத்தினவனுக்கு நம்ம ஹீரோ அப்படியே இவன மாதிரி கெட்டப்ப போட்டு விட்டு அதே பில்டிங்ல கட்டி போட்டு வச்சிருப்பான். ஆனா இது தெரியாத அந்த ஆன்சான் அங்க இருக்கிறது யாரு அப்படிங்கிற ஃபேஸ கூட ஒழுங்கா பார்க்காம கன்னை வச்சு ஷூட் பண்ணி அந்த பில்டிங்க்கு அப்படியே ஃபயர் வச்சிருப்பான். சோ கடைசியில அந்த இடத்துல உண்மையிலே எரிஞ்சு போய் கிடந்த டெட் பாடி நம்ம ஹீரோவோடதே கிடையாது போல, அந்த உண்மையான டேங்க கடத்தினவனோட டெட் பாடி அது. இப்ப இந்த விஷயம் தெரிஞ்சுக்கிறது தான் அந்த வேலைக்காரிக்கு ஒரு மாதிரி நிம்மதியா இருக்கும், அப்பாடா அட்லீஸ்ட் இவனாண்டு உயிரோட இருக்கானே அப்படிங்கிற மாதிரி. ஆனா அப்ப நம்ம ஹீரோ ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி, நான் இல்லாத இந்த ஒரு வருஷத்துல இந்த வீட்டுல என்னென்னமோ நடந்துருச்சு, எங்க அம்மா இறந்துட்டாங்க, நான் கல்யாணம் பண்ண பொண்ணு எல்லாத்தையும் மறந்துட்டு என்னோட அண்ணனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அப்படிங்கிற மாதிரி இப்ப நம்ம ஹீரோயினை பத்தி தப்பா புரிஞ்சுட்டு இவன் பேசுவான். பட் நல்ல வேலையா அந்த வேலைக்காரிக்கு நம்ம ஹீரோயின் நல்லவ அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சிருக்கும் போல. அவ உடனே, மாஸ்டர் நீங்க நினைக்கிறது ரொம்ப தப்பு, உங்களோட ஒய்ஃப் உங்களுக்கு துரோகம் பண்ணணும்னு நினைச்சதே கிடையாது, உங்க சாவுக்கு பழி வாங்கணுங்கிறதுக்காக தான் அவ அந்த ஆன்சான கல்யாணமே பண்ணா, இந்த விஷயம் எங்களுக்கே கடைசியா தான் தெரிஞ்சிச்சு, ஏன்னா அவளால எப்படி எப்படிலாம் முடியுமோ அப்படி எப்படிலாம் அவ டெக்னிக்கா யூஸ் பண்ணி அந்த ஆன்சான உங்க அம்மா கிட்ட மாட்டி விட்டதே அவதான் அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயத்தையும் அந்த வேலைக்காரி சொல்லுவாளா. இதை கேட்டதுதான் நம்ம ஹீரோக்கு நிம்மதியா இருக்கும். சோ இதுக்கடுத்து நம்ம ஹீரோ ஹீரோயின் 2 பேருமே சேர்ந்து அந்த ஆன்சானை எப்படி பழி வாங்க போறாங்க, ஹீரோ உயிரோட தான் இருக்கான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிடுத்து நம்ம ஹீரோயின் அவனை எப்படி எப்படிலாம் லவ் பண்ண போறா அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம நாளைக்கு வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே கைஸ், நாளைக்கு வீடியோ பார்க்குறேன். அது வரைக்கும் பை.